இதுக்கு முன்னாடி இந்த பிரண்டையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தாலும் இதில் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் ஃப்ரெஷ் பிரண்டை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி இந்த வீடியோவில் நான் பண்ணுறது போல் அதோட நாரை எடுத்துக்கோங்க. முக்கியமாக இதை கையில் தொடுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா கையில் அரிக்கும். நெக்ஸ்ட் இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது எலும்புகளை சூப்பர் ஸ்ட்ராங் ஆகும். அதுவும் மட்டும் இல்லாமல் இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அதை மாற்றி வைக்கணும். அடுத்து அதே பேனில் கொஞ்சம் துருவின தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் கூட சேர்த்து வதக்கி இதை மாற்றி வச்சு ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி காப்பில் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பின்ன தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி ஹீட் பண்ணுங்கள். அப்புறமா இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ், இதில் அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே உப்பும் சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இதை உங்களுக்கு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த பிரண்டை சாப்பிட்டனால உங்கள் ஜாயிண்ட் பெயின் குறையும், பாடி ஸ்ட்ரென்த்து கூடும். எஸ்பெஷலி வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.